எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்திரன் சாருக்கு நன்றி. ஸோ எனக்கு மேடை பேச்செல்லாம் வராது, நான் நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரியே பேசிடுறேன். ஸோ இந்த புக்கு ஸ்டார்ட் ஆனது எப்படி அப்படின்னா, சார் இதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது, நான் வந்து என்னோடய டேபிளுக்கு மேலே பார்ட் அப்பார்ட் அப்படின்ற ஒரு அசோக் கோபாலோட புக்கு வச்சுருந்தேன். அந்த புக்கு வச்சுருக்கும் போது சார் வந்து பார்த்துட்டு கேட்டாப்புல, படிச்சிட்டிங்களா சார் அப்படின்னாப்புல. நான் எடுத்து, இல்லை சார் படிச்சுட்ருக்கேன், ஒரு 100 பக்கம் கிட்டே போயிருக்கு அப்படின்னு. இப்படி புக்கை திறந்து பார்த்துட்டு வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்களா, சீக்கிரமாக படிச்சிருங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நூல் உருவாக்க பணி வந்து 4 மாதம் நடந்தாலும் இந்த புத்தகம் வெளியாகிறதுக்கு வந்து ஒரு 7 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அது சார் என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த பணிகள் எல்லாம் விளக்குறதுக்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அவைன்னு ஒரு அரங்கம் அங்கே தான் சொன்னாப்புல. சரி, எனக்கு அந்த 4 மாதத்தில் முடிஞ்ச உடனே வெளியீட்டு விழா அப்படின்னோடனே நான் வந்து ஒரு கட்டுரையெல்லாம் சரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். அவையில் தொடங்கி சபையில் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் காலம் ரொம்ப அதிகமானதுனால நான் அது விட்டுட்டேன். ஸோ அந்த இது ஆரம்பிக்கும் போது அவர் சார் சொன்ன விதத்தில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட்டுரையாளர்களோட பேர் வந்து கலெக்டிவாக எடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நீலகண்டன் சார் வந்து இந்த விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 60-70 பேர்கள் வந்து நீலகண்டன் சார் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அதுக்கப்புறம் கட்டுரை, அதாவது புத்தகத்தோட அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேர்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு வெளியில் வந்துட்டு, இது வந்து காலம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ வந்து சார் வந்து கட்டுரைகள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாப்புல. எப்போன்னா பேசி முடிச்சுட்டு ஒரு 3 நாளில் கேட்டாப்புல. என்னது 3 நாள் யார் கட்டுரை சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் சொன்னார், ஒரு விளையாட்டுக்காக சொன்ன ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு குழந்தை வந்து இப்போ தான் கண்ணு திறந்துக்கிற மாதிரி, அது இப்படி திறந்து அப்படி இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை பேசும், நடக்கும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த குழந்தை வந்து எல்லார் கையிலுமே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பத்திரிகை துறைக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து திரைத்துறையில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த வேலையுமே வந்து பெரிய வாய்ப்பு. அதை தாண்டி இந்த புத்தகத்தில் ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கிறதுக்கு வந்து என்னை வந்து சார் தேர்ந்தெடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக பார்த்தேன். அதனால் அதுவும் எனக்கு, நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு மீனவ கூலியோட பையன்தான். நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அம்பேத்கர் தான். அவர் எனக்கு தலைவரையும் தாண்டி எல்லாமே அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து அவர் கடவுள் ஆகக்கூடாது, ஆனால் அவர் கடவுள் ஆகக்கூடாதுன்ற தெரிகிற இடத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் கடவுளாக தான் இருந்தார். அப்போது அதை தாண்டி அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒர்க்கு நல்லா பண்ணணும், எப்படியாவது இதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ கட்டுரைகளில் வந்து தொகுக்கிறதுல வந்து நீலகண்டன் சாரோட பணி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ அப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வாங்கி அந்த கட்டுரைகளை அதை திருப்பியும் வந்து ஒரு திறனாய்வு, அவர் ஒரு வாட்டி அதை வாசித்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது முதல்ல 6 பாகங்களாக இருக்குது இந்த புத்தகம். நாங்கள் கடைசியிலேருந்து தான் ஃப்ரண்ட்டில் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 45 கட்டுரைகள் ஒரு பக்கமாக வந்துக்கிட்டே இருக்க, ஒரு பக்கம் வந்து அடுத்தடுத்த வேலைகளையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே பேரலாக நடந்துச்சு. இதில் மொத்தம் வந்து 6 செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 6 செக்ஷன்ஸுமே வந்து
பேரலாக ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஆறுமே எங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஆறையும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது என்னென்னா எங்கள் ஆசிரியர் வந்து 3 இதழ்களுக்கு அவர் தான் இதழாசிரியர். ஒரு கட்டுரையும் வந்த பிறகு அந்த கட்டுரைக்கு ஃபேக்ட் செக்கும் பண்ணணும். அதில் எந்த விதத்தில் ஒரு தகவல் பிழையும் வந்துடக்கூடாது. அதை தாண்டி வந்து மக்கள் படிக்கிற எளிய மொழியில் இருக்கணும். சார் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக சொன்னது அதுதான். மக்கள் படிக்கக்கூடிய கடினமான மொழியில் இருக்கவே கூடாது, அது எளிய மொழியில் இருக்கணும், அது இலகுவாக இருக்கணும் அப்படின்னு. அழகரசன் சார் சொல்லியிருந்தார், ரொம்ப இலகுவான மொழியில் இருக்குது, எடிட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்றது. ஸோ என்னென்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த இதழ் பணி முடியும். மாணவ விடனுக்கு ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஃபார்மும் முடிக்கணும். எங்களுக்கு அந்த ஒன் வீக்குள்ளே சைமல்டேனியஸாக அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்னும்போது இதழ் வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணுவாப்புல. பண்ணி முடிச்சுட்டு போகும்போது லேட் நைட் ஆகிடும். அப்போது ஒரு வாட்டி எங்கள் பாண்டியன் சார் வந்து கேட்டாப்புல, இவ்வளோ இதாக பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இது யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து அம்பேத்கருக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நோக்கம் வந்து அம்பேத்கருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு இந்த வேலையும் அவ்வளோ இதுவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எளிய மொழி வர்றதுக்கான எல்லா கட்டுரையிலையுமே அந்த எளிய மொழி வர்றதுக்கான காரணங்கள் அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து உயர்ந்த மனிதர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வரலாறு தொடரை வந்து நம்ம மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது இது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதன் அடிப்படையில் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்ததுனால நிறைய புதிய தகவல்கள் அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஸோ அம்பேத்கரோட பயோகிராஃபியாக அது வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எடுத்தோடனே அம்பேத்கரோட பயோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தனஞ்சயன் கீர் அவர் எழுதினது தான். ஸோ அந்த தனஞ்சயன் கீர் எழுதினது வந்து எப்படிப்பட்ட ஒரு பயோகிராஃபியாக இருக்கும்னா, அம்பேத்கர் பொது வாழ்க்கைக்கு உள்ளே நுழையும் போது மாபெரும் இன்னொரு தலைவரும் உருவானார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணக்கூடிய தலைவர் யாராக இருப்பார்னா சாவர்கராக இருப்பார். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு பயோகிராஃபியாக அது இருந்துச்சு. அதே தனஞ்சயன் கீர் தான் வந்து சாவர்கரோடைய வாழ்க்கை வரலாறையுமே எழுதினார் அப்படிங்கும்போது அதில் நிறைய தகவல் பிழைகள் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கெயர்மோடே வந்து மராத்தியில் வந்து நிறைய கிட்டத்தட்ட நிறைய வால்யூம்ஸில் கெயர்மோடே எழுதியிருந்தாப்புல. அது மராத்தியில் இருக்குது, அது இன்னும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுருக்கு. விஜய் சுவாடே அப்படிங்கிறவரால் அது செய்யப்பட்டுருக்கு. அதுக்கப்புறமும் வசந்த் மூன் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கலாம். அவர் வந்து 90ஸ்க்கு அப்புறம் அம்பேத்கரோட நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் அம்பேத்கரோட நிறைய நூல்கள் வந்துச்சு. வால்யூம்ஸ் நிறைய தொகுப்பு நூல்கள் வந்து வெளியாச்சு. அதுலேயுமே நிறைய தகவல்கள் இருக்குது. அதில் முக்கியமான பணியை செய்த வந்து வசந்த் மூனோட நூல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயோகிராஃபியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பயோகிராஃபிகளை எல்லாத்தையுமே தாண்டி கடைசியாக வந்த அசோக் கோபாலோட பயோகிராஃபி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பயோகிராஃபி. அது வந்து ரிஃப்ளெக்டிவ் பயோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது அந்த ரிஃப்ளெக்டிவ் பயோகிராஃபி அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் என்னென்னா, அவர் ஒவ்வொரு விஷயங்களையுமே அது நீங்கள் இந்த நூலை எடுத்து பார்த்தோம்னாலே ஒவ்வொரு பக்கத்துக்கும் சைடில் ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பார். பாஸ் அப்படின்னு இருக்கும். பாஸ் அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் இங்கிலீஷில் எந்த வால்யூம்லேருந்து இதை எடுத்தேன், இது யாரோட கோட்டிங்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு ஒரு ரிசர்ச் புக் மாதிரி இருக்கும். அந்த புத்தகம் வந்து நிறைய புத்தகங்களோட தேடலுக்கு போச்சு. ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு எவ்ரி இன்ச் இஸ் ரெவல்யூஷனரி அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கரை பார்க்கணும். அதனால ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அவரோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எழுதும்போது முழு கவனத்தோட அதில் எந்த தகவல் பிழையும் வந்துடக்கூடாது. சார் திருப்பி என்கிட்ட சொன்னது தான், ஃபேக்சுவல் எரர்ஸ் வந்துடக்கூடாது, தகவல் பிழைகள் இருக்கக்கூடாது, ஒரு முறை காரில் சென்று கொண்டிருக்கும்போது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கதைகளும் இருந்துடவே கூடாது. அது முழுக்க உண்மையாக இருக்கணும். அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அசோக் கோபாலோட
நீங்கள் எடுத்தோடனே அம்பேத்கரோட ஊர் பேரே நிறைய இடத்துல வந்து தப்பாக இருக்கும். அம்படாவை அப்படிங்கிறது தான் அவரோட ஊர். அது நிறையா நூல்களில் இன்னுமே அம்பாவாடே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அசோக் கோபால் அதில் சொன்ன விஷயங்களை தாண்டி வேறு என்னென்ன நூல்கள் இந்த பயோகிராஃபி எழுதுறதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கெயில் ஆமத்தோட அம்பேத்கர்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புத்தகமும் நல்லா பயன்பட்டுச்சு. அதை தாண்டி இது வந்து ஒரு சின்ன தொடர் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு அத்தியாயத்துக்குள்ளேயும் நம்ம விஷயங்களை சுருக்கி இருந்தாலும் இதில் ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அதில் ஒரு 5 புத்தகத்தோட தேவை வந்து அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம ப்ராக்கெட்லேயே போட்டிருப்போம், இந்த நூலில் இப்படி இருந்துச்சு, இந்த நூலில் இப்படி இருந்துச்சு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது ஓரளவுக்கு சரியாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து ஒரு தொகுத்த ஒரு நூலாக தான் நம்ம பார்க்க முடியும். குரானாலஜி ரொம்ப முக்கியமாக இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ மகத் போராட்டம் நடந்த விஷயமா இருக்கட்டும், அம்பேத்கரோட பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் தொடங்கிய பத்திரிகைகளை வரிசைப்படுத்தின விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பூனா ஒப்பந்தம் வந்து ஒரு டிஸ்பர்ஸ்டான வியூ வந்து நிறையா கட்டுரைகளில் அதை வந்து குரானாலஜிக்கலாக இதுவரையும் வரலை அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அவர் சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அதை ரொம்ப ஒரு குரானாலஜியாக அதை ரொம்ப அழகாக வந்து அதை எடிட் பண்ணி கொண்டு வந்தது சார் தான். ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய மித்தை நம்ம வந்து உடைச்சிருக்கோம். ஸோ இது வந்து பயோகிராஃபியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து மும்பையை தேடி போகும்போது நிறையா மராத்தி அவங்க பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அசோக் கோபால் கோட் பண்ண விஷயங்களில் சரி அவரே நேரில் போய் சந்திக்கும் போது இந்த விஷயங்கள் என்னென்னலாம் நமக்கு சந்தேகங்கள் இருந்ததோ அது எல்லாமே தனியாக வந்து ஒரு குறிப்பெடுக்கப்பட்டு அவர் சொல்லக்கூடிய மராத்தி இதழ்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை போய் நேரில் பார்த்தோன்னே உங்களுக்கு எங்கெங்க மராத்தி தெரியும் அப்படின்னா அதை வச்சு கூகுள் லென்ஸை வச்சு நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன பார்த்துட்ருக்காங்க, மராத்தியிலேருந்து எனக்கு எப்படி தமிழ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லைங்க மராத்தியிலேருந்து அப்படியே தமிழில் மாற்றி பார்க்கலாம், ஓரளவுக்காக தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட பிறகு நானே இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து என்னென்ன டவுட் கேட்டனோ அதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதில் முக்கியமாக அம்பேத்கரோட காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு புத்தகமாக இப்போ நிறையா இதாகிட்டு இருக்கு. அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய அது ஒரு நாவலில் எடுக்கப்பட்டது. ரமாய் அப்படின்னு யஷ்வந்த் மனோகர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு நாவல்லேருந்து எழுதப்பட்டது. அது அம்பேத்கர் நேரடியாக எழுதலை. ஸோ அப்போ நீங்கள் நேரடியாக அம்பேத்கரோட காதல் கடிதம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் 2வது மனைவிக்கு பெரிய காதல் கடிதமே எழுதியிருக்காரு, அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி அசோக் கோபால் சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரியான நிறைய மித்துகள் வந்து இந்த புத்தகங்களில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்பேத்கரோட 2வது மனைவி குறித்து நிறைய அவதூறுகள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து விஜய் சுர்வாடே வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வந்து பிஏவாக இருந்தவர். அவர் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணார். அதை 90களுக்கு பிறகு தான் வந்து அம்பேத்கரோட புகைப்படங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா புகைப்படங்களும் வர்றதுக்கு அவர் தான் காரணம். நீலகண்டன் சார் அறிமுகப்படுத்தின மாதிரியே அவர் வந்து அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சவிதா அம்பேத்கருக்கு வந்து ஒரு பிஏவாகவும் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது நிறைய அந்த பயோகிராஃபி எழுதுறதுக்கும் அவங்களோட பயோகிராஃபி டைரெக்டாக எழுதுறதுக்கும் அவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தார். அவர் நிறையா ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்லியிருக்கார். இந்த புத்தகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அம்பேத்கர் மட்டுமே பேஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற விஷயங்கள் இருக்காது. அம்பேத்கர் கூட எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அது யார், அது எங்கே எடுக்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் பின்னாடி இருக்கிற நிறைய கதைகள் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது அம்பேத்கர் வந்து ஒரு கஃபானி அப்படிங்கிற ஒரு ஆடை அணிந்துட்டு நின்றுட்டுருப்பாப்புல, ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நின்றுட்டுருப்பார். அது நிறைய பேர் வந்து அம்பேத்கர் வந்து புத்த மதம் தழுவுனது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது நிஜமாக வந்து அம்பேத்கருக்கு வந்து தீராத தலைவலி இருந்துச்சு. அதனால் இங்கே குப்பளங்கள்லாம் நிறையா வர காரணத்தினால ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக லோனாவாலா அப்படிங்கிற ஒரு
ஆயுர்வேத சென்டருக்கு போகிறதுக்காக தன்னுடைய முடிகளை வந்து எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வரலாறை வந்து நம்ம வந்து கரெக்டாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரைட்டிங்ஸ் வந்து அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் வந்து மராத்தியிலேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் செய்யவே படலை அப்படிங்கிறது வந்து அந்த ட்ராவல் எனக்கு வந்து உணர்த்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான இன்னொரு தலைவர் யாருன்னா ஜேவி பவா தான். இங்கே தமிழ் சமூகத்தில் தலித் பேந்தர் லீடர் ஜேவி பவாரோட இன்டர்வியூவும் விஜய் சுவாடே அம்பேத்கருடைய கருவூலமாக அவரோட ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல் விஷயத்தையும் இந்த புத்தகம் தான் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஜேவி பவார் வந்து த சோஷியல் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியாவின் சமூக புரட்சி வரலாறு அப்படிங்கிறதே அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த புத்தகங்களில் இருக்கிற தகவல்கள் வந்து ரொம்பவே வந்து இந்த அம்பேத்கர் 100 அப்படிங்கிற தொகுப்பு இருக்கும். சார் வந்து அது என்ன ரொம்ப முக்கியமாக சொன்னார்னா, அந்த அம்பேத்கர் 100 வந்து சார் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எடிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லேயுமே என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம், இது ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்குது, இதை எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு இது ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான ரேரான தகவல்கள், நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையுமே தனியாக தொகுத்து வைங்க. அது நம்ம கடைசியாக அம்பேத்கர் 100 அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணலாம். அது வந்து விகடனுக்கே இருக்கக்கூடிய டச், அதாவது வந்து கார்ட்டூன்ஸாக இல்லுஸ்ட்ரேஷன்ஸாக ஒரு குழந்தைங்க கூட அதை படிக்க முடியும், உங்கள் குழந்தைங்கள்ட்ட கூட அதை கொடுக்க முடியும். அம்பேத்கர் 100ன்றது வந்து டெய்லியும் ஒன்று ஒன்றா கூட படித்து அந்த குழந்தைங்களுக்கு காட்டினா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். அம்பேத்கர் 2 கையிலையுமே எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அம்பேத்கருக்கு வயலின் வாசிக்கிற பழக்கங்கள் இருக்குது. அது என்னென்னா இங்கே வந்து அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அம்பேத்கர் 100ன்ற போர்ஷன் ஏன் முக்கியம்னு பார்க்குறேன்னா, அது பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட ரொம்ப கிட்ட கொண்டு போகும். அது ஏலியனேட்டாக வைக்காது. ரொம்ப ஒரு தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூக தலைவர் அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி அவரை ரொம்ப கிட்ட இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள், அதாவது வந்து தலைவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க 2 பேரோட அறிவுரையின் பேரில் தான் எல்லாமே நடந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாமே அதை தாண்டி இந்த கேள்விகளுக்கு வந்து பெரிதும் உதவுனது வந்து தலித் முரசு பத்திரிகைன்னு சொல்லலாம். அந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் வந்து அதில் வந்து நேர்காணல்கள் வந்து நம்ம யாரை பேட்டி எடுக்க போகிறோமோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து இன்னும் சிறப்பாக கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போச்சு. ஸோ அந்த அம்பேத்கர் 100 போர்ஷன்ஸ்க்கு வந்து அம்பேத்கர் கூட உதவியாளர்களாக இருந்த நாம்தேவ் தேசால், பகவான் தாஸ், நானக் சந்திரத்து இவங்களோட நினைவலைகள் வந்து மெமோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து அவங்க அருகிலே இருந்து பார்த்ததுனால நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் அதில் எழுதப்பட்டது எல்லாமே மீண்டும் மீண்டும் அது உண்மையாகவே நடந்துச்சா அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணி நம்ம இது வந்து பண்ணிடுவோம். இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. அதை தாண்டி அம்பேத்கர் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த கடைசி தன்னுடைய இறுதி உரையில் வந்து சொல்கிறது வந்து, படித்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா படித்தவங்க என்னால் பயன்பட்டவங்க அடுத்த தலைமுறைக்கு போகும்போது கண்டுக்கிறதில்ல, அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. இந்த நூலுருவாக்கத்தில் பெரிய பங்களிப்பு இருக்குது. எங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதில் வந்து அவ்வளோ ஒரு அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய கடமையாக தான் அதை செஞ்சோம். நாங்கள் வந்து பாபா சாஹேப்கிட்ட சொல்கிறது விருப்பப்படுறது என்னென்னா, உங்களை படித்த நாங்கள் வந்து உங்களை ஏமாத்தலை அப்படிங்கிறதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைய அரசியல் சூழலில் பாபா சாஹேப் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவார், வெற்றியோ தோல்வியோ கடமையை செய்வோம்,
நமது திறமையை வெளிவிடும்போது நமது பகைவனும் நமக்கு வந்து நண்பனாக மாறியிருப்பான் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து அவர் வந்து யாரை வந்து எதிர்த்தாரோ, வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்த்தாரோ, தீண்டப்படாதவர்களுக்கு காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்ற ஒரு பெரிய நூலை எழுதியிருந்தார். இன்றைக்கி காங்கிரஸ் அவரை கொண்டாடிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே நம்ம கடமையை செஞ்சோம்னா நம்ம திறமை கண்டிப்பாக வெளிப்படும். பாபா சாஹேப்புக்கு நன்றி. ஜெய் பீம்.